அது மாதிரி இப்போ இருக்கிறதுலே நீ புத்திசாலி வந்து யாரு? எடப்பாடி தானா? எது கம்பராமாயணத்தை எழுதுவர் சேக்கலான்னு சொன்னாரு, அந்த புத்திசாலி சொல்ற? இப்போ எடப்பாடியும் சீமான ஒன்று சேரல ஆச்சரியம் கிடையாது. இதுக்காக அண்ணாமலை பேசுவது யோக்கியம் சொல்ல வரல. அது ஒரு தற்குறி, இது ஒரு தற்குறி, இது ஒரு தற்குறி. அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்து எடப்பாடி பழனிசாமி ஒரு பைசா வாங்காத இந்த அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற எந்த விதமான அதிகாரம் கிடையாது. சக்கிலிசமும் இருக்கிறார்கள் சொல்றாருல்ல, அதெல்லாம் உனக்கு தெரியாதா? அப்ப திரும்ப திரும்ப நீ என்ன செய்யறனா, எல்முறை சீன்றது மூலமாக மறுபடியும் அருந்ததி மக்களா வருக வந்தேன்னு சொல்ல வர்ற. அப்ப என்ன, முஸ்லிம்னா தீவிரவாதிகள் எப்படி பிஜேபி பார்வை இருக்கு பார்த்தீங்களா, அதே பார்வையை இந்த ஆள் முன்வைக்கிறாங்க. எவ்வளவு மோசமான பார்வை பாருங்க. இவர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்லிட்டாரா, செத்துருச்சு, மூஞ்சியே செத்து போச்சு. இப்ப என்ன செய்ய போற? நீங்க யார்? எந்த இதழ், எந்த ஊடகம்? அது என்ன, எந்த எழுத்து? இந்தியன் எக்ஸ்பிரஸ். என்ன நீ பேசுற, எது அறிஞ்சு பேசுற, எதுக்காக உனக்கு பதில் சொல்ல ஒண்ணுமே புரியல. அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட அடிப்படை அறிவுங்கிறதே இல்லாம ஒரு ஜந்துவாக உளறி கொண்டிருக்கிறது இந்த அரசியல் பிராணி. கொண்டு போயிட்டாங்க. எத்தனை? ஒரு 10 குரல் சொல்லுங்க. டப்பு நான் சொல்லிட்டா என்ன பண்ணு? மிகச்சரியாக பொருத்தமாக சொல்ல வேண்டுமானால் சீமான செருப்பை கலட்டி அடி 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 அடின்னு அடிச்சு வணக்கம், இது சொல் புதிது, நான் உங்கள் தவம். இன்னைக்கு பார்க்க போற அரசியல் விஷயமும் இல்லை கோமாளி சீமானை பற்றி பேசுகிறோம். தொடர்ந்து பேச வேண்டியிருக்குது. நமக்கு ஒரு மாதிரி ஐட்டிட்டா இருக்கு. என்னடா இதை பற்றி இவ்வளவு பேசணுமான்னு தோணுது. ஆனால் பேச வேண்டிய கடமை இருக்குது. ஏன்னா அது செய்யக்கூடிய கூத்து இருக்கு இல்லையா, அது செய்யக்கூடிய கோமரத்தனம் இருக்கு இல்லையா, அது உச்சபட்சமாக போயிட்டு இருக்கு. அதனால பேச வேண்டியிருக்கு. குறிப்பாக நேற்று ஒரு டிபேட், ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து ரொம்ப அருமையாக அற்புதமாக, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் எந்த சித்தாந்தத்தை வேண்டுமானாலும் உள்வாங்கிக் கொள்ளுங்கள், தவறில்லை. இடதோ வலதோ எந்த பக்கம் வேணாலும் இல்லைங்கள், தவறில்லை. ஆனால் ஒரு பத்திரிகையாளர் என்கிற அந்த ஒரு பொறுப்பு இருக்குல்ல, அந்த பொறுப்பை உணர்ந்து எதிராளியின் குரலை வைத்துதான் ஒருத்தருக்கு கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது. கேள்வி கேட்பது தான் ஒருத்தர்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கு, அவர்கிட்ட என்ன பதில் இருக்கு, அவர்கிட்ட என்ன நாணயம் இருக்கு, அவர்கிட்ட என்ன அறம் இருக்கு, அவர்கிட்ட என்ன அரசியல் பார்வை இருக்குங்கிறத வாங்க முடியும். அதனால செய்தியாளர்கள், பத்திரிகையாளர்கள் யாராக இருந்தாலும், யூடியூப் நடத்தக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, போய் எந்த தலைவராக இருந்தாலும் கேள்வி எழுங்கள், எதிராக கேள்வி கேட்டு பதிலை வாங்குங்கள். அதுதான் உண்மையான ஊடகம் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டுகிறேன். அந்த அடிப்படையில் நேற்று இந்தியன் எக்ஸ்பிரஸோடைய செய்தியாளர் பட்டை கிளப்பிட்டார். மிகச்சரியாக பொருத்தமாக சொல்ல வேண்டுமானால் சீமான செருப்பை கலட்டி அடி 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 அடின்னு அடிச்சு வாயில கப கொடுத்து அடிச்சுக்கான்னு சொல்லலாம். இப்படி வன்மம் பேசுற மாதிரி தெரியுது தோணலாம். ஏன்னா இந்த மாதிரியான ஜந்துக்களுக்கு, இந்த மாதிரியான மோசமான பேர்வழிகளுக்கு, பொய்யை மட்டுமே சொல்கிற பேர்வழிகளுக்கு அப்படித்தான் பேச வேண்டியது. ஏனென்றால் கொண்டு போயிட்டாங்க. எத்தனை? ஒரு 10 குரல் சொல்லுங்க. டப்புன்னு நான் சொல்லிட்டா என்ன பண்றீங்க? ஒரு அறபோதையில் வரக்கூடிய ஒரு அரசியல் தலைவர்கிட்ட இப்படித்தான் பேச வேண்டும். அதை அப்படியே தெளிவாக செய்திருக்கிறார். என்ன நீ பேசுற, எது அறிஞ்சு பேசுற, எதுக்காக உனக்கு பதில் சொல்ல ஒண்ணுமே புரியல. அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட அடிப்படை அறிவுங்கிறதே இல்லாம ஒரு ஜந்துவாக உளறி கொண்டிருக்கிறது இந்த அரசியல் பிராணி. தமிழ் பாட புத்தகத்துல எத்தனை குரல் படிப்பிக்கிறாங்க? 1வது இருந்து 2வது இருந்து +2 வரையும் மிக முக்கியமா எல்லா இடங்களையும் பாடம் இருக்கு. அடிச்சாரா, இந்த பொழப்பு உனக்கு தேவையா? கொஞ்சமா சூழ்சூழல வேணாமா? அடிப்பட்டை கிளப்பிட்டாரு. அப்ப உடனே இவங்களுக்கு என்ன எங்க போனா என்ன நினைக்கிறான், எனக்கு நீ எந்த ஊடகம்? நீங்க யார்? எந்த இதழ், எந்த ஊடகம்? அது என்ன, எந்த எழுத்து? இந்தியன் எக்ஸ்பிரஸ். எங்க இருந்து வர்ற? இதத்தை உடனே ஒருவேளை அது சன் டிவியாகவோ அல்லது எங்களை போன்ற முற்போக்கு ஊடகமாகவோ இருந்தா உடனே நீ அப்படித்தானே கேட்பேங்கிறது. நீ யார், நீ எந்த ஊடகம்? இதே இன்னொரு பிரஸ் மீட்ல கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி பேசியிருக்காரு. உங்க பேர் என்ன சொல்லு, உங்க பேர் என்ன மட்டும் அப்ப நீ பேசுவ. அப்ப என்ன, முஸ்லிம்னா தீவிரவாதிகள் எப்படி பிஜேபி பார்வை இருக்கு பாத்தீங்களா, அதே பார்வையை இந்த ஆள் முன்வைக்கிறான். எவ்வளவு மோசமான பார்வை பாருங்க. இவர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்லிட்டாரா, செத்துருச்சு, மூஞ்சியே செத்து போச்சு. இப்போ என்ன செய்ய போற? நாண்டு தொங்க போறியா, இல்லை நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொல்ல போறியா? இந்த அசிங்கம் தேவையா சீமான் உனக்கு? நீ விஜயலட்சுமி அசிங்கப்படுற, அது இதுன்னு பேச்சு வாங்குறேன்னு சொன்னா இப்போ நிருபர்கள்ட்டையும் பேச்சு வாங்க ஆரம்பிச்சிட்ட. ஏனென்றால் உன் அரசியல் துளி அளவும் அறமில்லாத அரசியலை, பொய்யான அரசியலை, தரவுகள் இல்லாத அரசியலை
கேவலமான அரசியலை, வன்ம குடன்களையே நீ கொட்டி கொண்டிருக்கிறாய். அதன் விளைவாகத்தான் இன்று பத்திரிகையாளர் வரையும் செருப்படி வாங்கி கொண்டிருக்கிறாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வாய்ப்பில்லை. இதுதான் உனக்கு தொடரும். இப்படித்தான் நான் சொல்றது. நிருபர்கள் சீமானை மட்டும் இப்படி கேள்விகள் சொல்ல வரல, எல்லாரையுமே யாரை வேண்டுமானாலும் இப்படியே கேள்விகள் தான் சொல்ல வேண்டும். சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ எல்முறை திரும்ப ஒரு பேச ஆரம்பிச்சிருக்கிறார். எல்முறை தமிழர் அல்ல, அவர்கள் தமிழரே இல்லை என்ற அளவில் சில 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 நபர்கள் சில காலங்களுக்கு முன்பு வந்திருந்தாலும் கூட இப்போ தமிழில் என்று சொல்ல உனக்கு என்ன துணிச்சல் இருக்கு? கிட்டத்தட்ட 7 உட்பிரிவுகளில் அதில் பல உட்பிரிவுகள் தமிழை மட்டுமே தாய்மொழியாக கொண்ட அறிஞர்கள் இருக்கார்கள். அதான் உன் கண்ணுக்கு தெரியாதா? இப்போ இவர்கள் ஒன்றாகி விட்டார்களவா? வரலாறு முழுக்கவே கலப்பு தானடா வரலாறு. தேசிய இனங்களின் கலப்பு தானடா தேசியங்கிறது. என்ன பல்வேறு இனக்குழுக்களுடைய ஒன்றிணைதலான தேசியங்கிறது. தமிழ் தேசிய உட்புற புரியாதா? உனக்கு தெரியலனாக்கா உங்க அப்பன் யாரு மணியேசனை போய் பாடம் கட்டுட்டு வா. அவரே தெளிவாக தமிழ் தேசியத்துக்கு ஒரு வரையறை இருக்கிறாரா இல்லையா? அவரே சொல்றாரு சக்கிலி சமூகம் என்பது தமிழர்கள் தான், தமிழ் மட்டுமே பேசக்கூடிய சக்கிலி சமூகம் இருக்கிறார்கள் சொல்றாருல்ல. அதெல்லாம் உனக்கு தெரியாதா? அப்ப திரும்ப திரும்ப நீ என்ன செய்யறனா, எல்முறை சீன்றது மூலமாக மறுபடியும் அருந்ததி மக்களா வருக வந்தேன்னு சொல்ல வர்ற. இது எவ்வளவு மோசமான இந்த பிரிவினைவாத, இந்த சாதியவாத நோக்கம் உனக்கு இருக்குது. சாதி வெறி உனக்கு இருக்குது. சாதி வெறியை நீ மொழி வெறியா திரிச்சு பார்க்குற. இது கண்டிக்கத்தக்கது. நீ விமர்சனம் வைனா நியாயமான விமர்சனம் உனக்கு யாருமே சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ முருகன் கோயில் மாநாடு நடக்கும். முருகன் மாநாடு நடத்தாங்க. அதில் பெரும்பான்மை உடன்பாடு இல்லாட்ட கூட மாநாடு நடத்தாங்க. ஓகே, அவங்களுக்கு ஒன்றே கூட ஒரு திமுக ஒரு முடிவு எடுத்துருச்சு, அதனால மாநாடுன்னு வச்சுக்கோமே, இந்த முடிவு எடுக்கிறாங்க. ஓகே, இப்போ அது கூட பார்த்தீங்கன்னா என்ன சொல்ற, என்னாலதான் முருகன் மாநாடு நடத்துறான்னு சொல்லி பீத்திக்கிறேன். கேவலமால உனக்கு வெக்கமா இல்லை? அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அர்ஜுன் சம்பத்தை கூட்டியாந்து வச்சு சேகர் கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்காரு. அவர் அமைச்சர் சேகர் பாபு கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்காரு. அதை கேள்விகள் அர்ஜுன் சம்பத்து கொண்டு வச்சுக்கையா பெரியாருக்கு எதிராக பேசுகிறேன், அவனை போய் திமுக சமூக நீதி கொள்கைக்கு எதிராக அவனை போய் ஏன் கூப்பிட்டு வச்சு நீ கொஞ்சம் கேளு. அப்படி ஒரு நியாயமான கேள்வி கேட்டால் அதை நம்ம நியாயமாக வரவே. அதை விட்டுட்டு நீ தமிழ் அல்லாதோர் முருகன் மாநாடை எனக்கு ஆதரவாக எனக்கு எதிராகத்தான் வச்சுருக்காங்க, என்னால தான் வச்சிருக்காங்க. கேவலமா இல்லையா? உன்னை நீ எப்படித்தான் பார்க்குறது? அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. இதுக்கு மேலே இந்த வெக்கம் சூடு சோறல்னாக்க அது குடிகார ஜென்மங்களுக்கு மட்டும்தான் அப்படி இருக்கும். குடிகாரம் பேச்சு விடிஞ்சா பேசுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு மட்டும்தான் அப்படிலாம் என்ன சொன்னாலும் உரைக்காது. வேற வழி இல்லை. சில இளைஞர்களுடைய ஃபாலோ பண்ணுறதுனால அந்த இளைஞர்களை காப்பாற்றும் பொருட்டு கேவலம் ஒன்னையெல்லாம் பேச வேண்டியிருக்கிறது என்பதுதான் கால கொடுமை, வேதனையாக இருக்கிறது. அதே போல எடப்பாடி பழனிசாமி நீங்க என்ன சொல்லிக்கன்னா புத்திசாலி. அண்ணாமலை அவர் அப்படி பேச கூடாதுன்னு சொல்ல. என்ன சொல்ல வர நீ? எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் பயப்படுறது அதுவே ஒரு அடிமை. 6 மாசம் கழிச்சு பதவியிலிருந்து கீழே இறங்குனா பக்கத்து வீட்டுக்கார மதிக்க மாட்டாங்க. ஆனா இப்ப என்ன சொல்ற, எடப்பாடி இந்த சவுக்கு புரோக்கர் சங்கம் சொன்ன எடப்பாடி ஒரு ஆளுமைன்னு, அது மாதிரி இப்ப இருக்கிறதுலே நீ புத்திசாலி யாரு? எடப்பாடி தானா? எது கம்பராமாயணத்தை எழுதுவர் சேக்கலான்னு சொன்னாரு, அந்த புத்திசாலி சொல்ற? கேவலமா இல்லையாடா? இது ஒரு அளவு இருக்குடா. ஒருத்தனுக்கு ஆளுமைன்னு சொல்றதுக்கு, ஒருத்தன் படிச்சவன் சொல்றதுக்கு, புத்திசாலின்னு சொல்றதுக்கு எவ்வளவு ஆகச்சிறந்த காரியங்களை செய்ய வேண்டியிருக்குது. தரையில் தவழ்ந்து சென்று முதலமைச்சர் பதவியை குத்தகைக்கு எடுத்த ஒரு நபரை பார்த்து, பிஜேபிக்கு கொத்தடிமையாக இருந்த ஒரு நபரை பார்த்து, ராமாயணத்தை யார் எழுதினார் என்று தெரியாத ஒரு தற்குறியை பார்த்து அண்ணாமலை பாடலே சொல்ல வேண்டியிருக்குது. அது புத்திசாலியா அந்த சீமானுக்கு? ஏன்னா சீமான் தற்குறி தானே. சீமான் பேசுறது என்ன பூரா பொய்யா பேசுது, எந்த தரவும்லாம் பேசுது, அரசியல் நாணயம்லாம் பேசுது. அதனால இப்போ எடப்பாடியும் சீமான ஒன்று சேரல ஆச்சரியம் கிடையாது. இதுக்காக அண்ணாமலை பேசுறது யோக்கியம் சொல்ல வரல. அது ஒரு தற்குறி, இது ஒரு தற்குறி, இது ஒரு தற்குறி ஊரம் சேர்ந்து இன்னைக்கு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை வேடிக்கை பார்க்கறத தவிர வேற ஒண்ணுமே சொல்றதுக்கு உண்மை கிடையாது நண்பர்களே. திரும்ப சொல்றேன், சீமான் போன்றவர்கள் அபாயகரமானவர்கள், ஆபத்தானவர்கள். பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் திரும்ப சொல்ற ஒரே விஷயம்தான், தயவு செய்து சக ஊடகங்களாய் நினைவுபடுத்த வேண்டிய கடமையாக நான் சொல்கிறேன். திரும்ப சொல்ல வேண்டிய ஒன்றே ஒன்றுதான், யாராக இருந்தாலும் கேள்வி எழுங்க. யாராக இருந்தாலும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பிஜேபி போய் கேள்வி கேட்டீங்கன்னா திமுக குரலாக கேளுங்கள். திமுக போய் நீங்கள் ஒரு திமுக தலைவர்கள்ட்ட போய் ஒரு கேள்வி கேட்டால் பாஜகவின் குரலாக கேளுங்கள். அதுதான் குறைஞ்சபட்ச ஊடகாரம். அப்படி கேட்டால்தான் டிபேட் உருவாகும். அப்படி கேட்டால்தான் அந்த அரசியல் நாணயம் என்ன, இவர்களுக்கு இதுக்கு உண்டான பதில் என்பது மக்களுக்கு தெரியும். அதனால் உங்களுக்கு பிடிக்கலையோ ஒரு பொருத்தமான கேள்வி என்பது ஒரு நெறியாளர், ஒரு பத்திரிகையாளர், ஒரு ஊடகவியலாளர், ஒரு செய்தியாளர் என்ற ஒரு பங்கு இருக்கு இல்லையா, அது எதிராக கேள்வி கேட்டு பதிலை வாங்குவதுதான். எதிராக என்றால் குறைஞ்சபட்சம் பதிலை வாங்குவதற்காகவும் அந்த ஒரு உத்தி தேவைப்படுகிறது.
அதற்காவது கேள்விகள் என்று தான் சொல்லுகிறோம். அதை தாண்டி சொம்படிக்கிறது, மைக்கை கொடுத்துட்டு அவன் கடிச்சு துப்புவதை மைக்கு நீட்டிகிட்டே நிற்கிறது, அதுக்கு பேர் செய்தியாளருடைய அவசியமே கிடையாது. சரியா? அது எந்த ஒரு புண்ணியமும் கிடையாது. அதனால் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையாளரை, செய்தியாளரை மனதார பாராட்ட கடமைப்பட்டுக்கிறோம். இப்படி எந்த துறையிடமும் துணிச்சலாக கேள்வி எழுப்புவதுதான் குறைந்தபட்ச ஊடக மரம் என்பதையும் திரும்ப ஒரு முறை சொல்லியுள்ள கடமைப்பட்டுக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.